எப்பயுமே வந்து யாரு கூட போனாலும் உடனே பழகுற பேசுகிற ஒரே வார்த்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சா, சாப்பிட்றீங்களா, இதுதான் கேட்பார். ரெண்டாவது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார் அவர். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு அரசியலில் உள்ள வந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்த ஒரே நடிகர் ஒருத்தர் தான். அவருடைய மறைவு வந்து நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, சினிமாக்காரர் மட்டும் இல்லை, மக்களுக்கு பேரிழப்பு தான். அதே மாதிரி கதை சொல்ல ஆளுங்க டைரக்டருங்களை கூப்பிட்டு போயிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். எங்கே திறமைசாலி இருந்தாலும் அவர் கூப்பிட்டு வச்சு அதை மதித்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. முதல்ல ஸ்ரீபிரியா தான் சத்தியம் நீயேன்னு ஒரு படம், அந்த படத்தை ஹீரோயினே அவங்க கூட நடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நடிக்க ஆரம்பித்தாங்க. முன்னாள் எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதனால அவருக்கு ராஜாஜி காலில் இடம் கொடுத்து அரசு மரியாதையோட பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாருன்னா அது வந்து அவர் எல்லாருக்கூடையும் ஈடுபாட்டோடு இருக்கிறார், எல்லாருக்கும் பெருந்தன்மையாக இருக்கிறாரு. அரசியலில் காழ்ப்புணர்ச்சி பார்க்காம செய்கிறாருன்னா இந்த முதல்வர் நம்ம பாராட்ட தான் வேணும். நடிகர், தேமுதிக கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் இன்று காலை காலமாகியிருக்கார். அவர் வந்து திரைத்துறையில் இருந்தது, அரசியலில் இருந்தது, இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்து? கேப்டன் விஜயகாந்தோட முதல் படம் இனிக்கும் இளமின்னு ஒரு படத்தில் எம்ஏ காஜா டைரக்ஷனில் அறிமுகமானார். அதில் ஒரு கேரக்டர் பண்ணார். அதுக்கப்புறம் சட்டம் இருட்டறையில் வந்து ஹீரோவாக பண்ணார். அந்த இனிக்கும் இளமை படத்தில் நான் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன், பிஆர்ஓ அசிஸ்டண்ட்டு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் கூட தொடர்ந்து நட்பில் இருந்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் இண்டிவிஜுவலாக படம் பண்ணும்போது பதவி பிரமாணம், தர்மச்சக்கரம் நிறையா அவர் படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் ஒரு தலைவராக இருக்கும்போது, நாங்கள் இங்கே கவுன்சிலில் ஈசி மெம்பராக இருக்கும்போது நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். எப்பயுமே வந்து யாரு கூட போனாலும் உடனே பழகுற பேசுகிற ஒரே வார்த்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சா, சாப்பிட்றீங்களா, இதுதான் கேட்பார். ரெண்டாவது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார் அவர். ஒரு நடிகர் சங்கத்தில் உள்ள கடன் இருக்கிறது அவராக இருந்து எல்லாம் பண்ணி விட்டார், அடைச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களில் பார்த்திங்கன்னா அவரை பச்சை படம் எடுக்கிற எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் அவனை முதலாளின்னு சொல்லி தான் கூப்பிடுவார். அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. சக டெக்னீஷியன் சாப்பிட்டாச்சான்னு கேட்குற நடிகரில் இவர் ஒருத்தர். ஸோ இவர் எப்பயுமே வந்து உதவுகிற மனப்பான்மை உள்ளவர் ஆரம்பத்துலேருந்தே. ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து படம் வந்து சரியாக போகலை நடிச்சுன்னா அடுத்த உடனே அவரை கூப்பிட்டு படம் பண்ணி கொடுத்து அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவரை, அந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்குறது ரொம்ப இது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு அரசியலில் உள்ள வந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்த ஒரே நடிகர் ஒருத்தர் தான். மற்றவங்களாம் வந்தாங்க நிறைய பேர், ஒரு கட்சி சார்பில் இருந்தால் ஒரு கட்சியை ஆரம்பித்து இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார்னா அது ஆண்டவன் அவர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அவருடைய மறைவு வந்து நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, சினிமாக்காரர் மட்டும் இல்லை, மக்களுக்கு பேரிழப்பு தான். ஒரு மக்கள் தொடர்பாளர் அப்படிங்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவருடைய அன்றாட பணிகளில் திட்டமிடுறதுல உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி நீங்கள் நெருங்கி பழகும் போது அவர்கிட்ட பார்த்த வியக்கத்தக்க குணங்கள்லாம் என்னென்ன? இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா படங்களுக்கு வந்து இப்போது எல்லாமே இப்போ சோசியல் மீடியாங்கிற போர்வையில் வந்த பிறகு எல்லாத்துலேயுமே அவர் கவனம் செலுத்துகிறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. பிஆர்ஓக்களில் கூப்பிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துட்டா அவங்க பண்ணிக்குவாங்கன்னு அதில் ஆணித்தரமான நம்பிக்கை உள்ளவர் அவர். இதை எனக்கு இந்த மாதிரி வரணும், இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். நம்மளோட நியூஸ் அப்போல்லாம் பிரிண்டிங் மீடியா தான். ஸோ எழுதி காட்டினோடனே அவர் ஓகே பண்ணிடலான்னு சொல்லுவார். அதேமாதிரி நம்ம யாருக்காவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு நடிக்கிறதுக்கு வந்திருக்கா சார், சான்ஸ் கொடுங்கன்னா அப்படி அது ஓகே பண்ணுவார். அதேமாதிரி கதை சொல்ல ஆளுங்க டைரக்டருங்களை கூப்பிட்டு போயிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். எங்கே திறமைசாலி இருந்தாலும் அவர் கூப்பிட்டு வச்சு அதை மதித்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிகினிங்கில் இவர் வந்து நடிக்க வந்தப்போ இவர் கூட நடிக்கிறதுக்கு ஹீரோயின்லாம் முதல்ல தயங்கினாங்க. முதல்ல ஸ்ரீபிரியா தான் சத்தியம் நீயேன்னு ஒரு படம், அந்த படத்தை ஹீரோயினே அவங்க கூட நடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நடிக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் ஏன்னா இவர் கொஞ்சம் கருப்பு உயரம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தயங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவர்கிட்ட பழகின பிறகு பேசின பிறகு இப்படி ஒரு நடிகரை பார்த்துல. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் நடித்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கறத முதலாக இருப்பார். இப்போ நீ ஊமை வெளிகள் படம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் ஆளுங்களுக்கெல்லாம் முதல்ல வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆளுங்கள்லாம் வந்து படம் எடுக்க வந்தாங்கன்னா வந்து டிஎஃப்டினா டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜின்னு பேர், அது டெபியூட் இன் ஃபிலிம் டெக்னாலஜின்னு தான் சொல்லுவாங்க அவங்கள பற்றி. ஸோ ஆனால் இவர் துணிஞ்சு அவங்களுக்கு வந்து படம் கொடுத்ததுனால அரவிந்த்ராஜ், செல்வமணி சார் நிறைய டைரக்டருங்க உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி திறமையை மதிக்கிற ஒருத்தர். இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் உருவாகணும். அந்த மாதிரி அவரை வந்து சும்மா வாழ்த்திட்டு போகக்கூடாது. நடிகர்கள்லாம் இந்த மாதிரி அவரை பின்பற்றி வந்தாங்கன்னா இது வந்து அவர் செய்கிற ஒரு சேவையாக கூட நினைக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டீங்க பல நட்சத்திரங்களை உருவாக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் அப்படின்லாம் சொன்னீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அன்றைக்கு வந்து செந்தூரப்பூவையில் அவர் வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருக்கும்போது அவர் விஜயகாந்த் வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்த காலகட்டம். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறதெல்லாம் எளிதாக கிடைத்ததா, இல்லை வந்து விஜயகாந்தே வாண்டடா சரி வாங்க நடிங்க அப்படின்னு சொன்னாரா? அந்த வாய்ப்புகளை பற்றி உங்களுக்கு எதுவும் விஷயங்கள் தெரியும்? என்னென்னா எஸ்ஏ சந்திரசேகர் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய திருப்புனை ஏற்படுத்தணும் ஒரு படங்களில். அதனால் அவர் மேலே எப்பயுமே மரியாதை வச்சுருப்பார். அதுக்கப்புறம் ராமநாராயணன் இருக்கார் இல்லையா, அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பார். இந்த 2 பேரும் ஃபோன் பண்ணாங்கன்னா வீட்டில் இருந்தால் கூட எந்திரிச்சுன்னா அந்த ஃபோனில் பேசுகிற அளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருப்பார்.
ஸோ அவர் வந்து பையனை வச்சு விஜய் சாரை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லும்போது எஸ்ஏசி என்ன பண்ணுறாரு, விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. என்ன விஷயம் சொல்லுங்கள் சார், நான் இல்லை ஒரு படம் பண்ணுறேன், அது விஷயமா வரேன். நீங்கள் வராதிங்க சார், நான் வரேன்ட்டு உடனே வண்டி எடுத்து நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கு போனோன்னு அவர் இதை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி பையனை கொண்டு வர்றேன், நீங்கள் பண்ணணும், இது என்னோடய பாக்கியம் சார், நான் செய்கிறேன்னு சொல்லி அதில் வந்து பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் அவர் பண்ணார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தான் கூட இந்த சுப்பையான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கூடவே இருந்தவர். அவர் ஒரு படம் பண்ணுறார், பெரிய அண்ணான்னு ஒரு படம், அதுவும் எஸ்ஏ சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணார். அதில் சூர்யா நடித்தார், அதுவும் இவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் அவர் பார்க்க தன்னை வந்து தனக்கு போட்டியாக யாரையுமே அவர் என்னைக்கு நினச்சது கிடையாது. தான் மேலே அபரிதமான நம்பிக்கை உள்ளவர் தான் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமலஹாசன் இப்படி மூத்த நடிகர்களோடையும் நீங்கள் பயணிச்சிட்டிங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் நடிகர்களோடையும் பயணிக்கிறீங்க. இன்றைக்கு இளம் நடிகர்கள் இவரை விஜயகாந்திடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், விஷயங்கள் அப்படின்னா எதை குறிப்பிடுவீங்க? இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தெரியறதில்ல. ஏன்னா அவரோட வாழ்க்கை வரலாறோ இல்லை கூட இருந்தவங்க பேசுகிறதோ இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்க்கு எல்லாமே தெரிய தான் வருது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாலிசி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ட்ரெண்டிங் இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. முன்னெல்லாம் வந்து பப்ளிசிட்டின்னு எடுத்திங்கன்னா வெறும் வந்து பேப்பர் இருக்கும், போஸ்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரேடியோ வந்துச்சு, அப்புறம் வந்து டிவி வந்துச்சு, இப்போ சோஷியல் மீடியா வந்திருக்கு, ஃப்ளெக்ஸு, வினைல் நிறையா வந்திருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொருத்தரும் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த நடிகர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதை விட அவங்களாம் இதில் வந்து பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். பொதுவாக தனக்கு இப்போ ஜெய்சங்கர் எடுத்திங்கன்னா, ஜெய்சங்கர் தான் முதல்ல அனாதை ஆசிரமங்களுக்குலாம் சோறு போட கற்றுக் கொடுத்த பிறந்தநாள் அன்றைக்கி நடிகர்லாம் கொண்டு போய் இந்த முதியோர் இல்லத்துக்கும் அனாதை பசங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் அதை பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நம்மளால் ஒரு தயாரிப்பில் நஷ்டமடையக்கூடாது, நம்மளால் வேறு எதுவும் கெடுதல் வர டைமுக்கு போகணுங்கிறத நீங்கள் குறிக்கோளாக வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து சிவாஜி கணேசன், ராமராஜன் கல்ல அவர் விஜயகாந்த் இந்த டைமுக்கு முதல் நாளே கேட்டுக்குவாங்க, எத்தனை மணிக்கு எனக்கு ஷாட் வரும்னு கேட்பாங்க. 10 மணிக்கு வருதுன்னா 9:30க்கெல்லாம் அவங்க ரெடியாகி மேக்கப்போட ஓகே, அந்த அசிஸ்டண்ட் வந்து சார் ரெடியாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த டெடிக்கேஷன் எல்லார்ட்டையும் இருக்கணும். இன்றைக்கு வந்து நடிகர்கள் பலர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கமல்ஹாசன் வந்து கட்சி தொடங்கினார். ஆனால் விஜயகாந்த் சொன்னபடி கட்சி தொடங்கினார், எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்திற்குள்ளேயே கேள்வி கேட்டார். நீங்கள் வந்து திரைத்துறையில் பார்த்த விஜயகாந்துக்கும் அவர் அரசியல் வருகைக்கு பின்னாடி அவர்கிட்ட எதுவும் மாற்றங்கள் எதுவும் இருந்ததா? இல்லை, அவர் அரசியலுக்கு போன பிறகு அதே தான் பழகுனதில் அதே எளிமை தான், யார்கிட்டையும் எந்த பந்தாவும் இல்லை அவர். அதனால் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போனது, கேள்வி கேட்டது, ஏன்னா முதல்ல ஒரு சிங்கிளாக தானே ஜெயித்தார். அதுக்கப்புறம் 23 எம்எல்ஏ கொண்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து அது அவரோட தனி மனித வளர்ச்சி தான். அது தன்னை நிறுத்திக்கிறதுக்கான நிறைய வேலைகள் செஞ்சார். அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பர்த்டே அன்றைக்கி எல்லாருக்கும் நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தவர் தான் அவர். ஸோ அதனால் அவர் பின்னாடி ஒருத்தர் ரசிகர் மன்றத்தை அப்படியே ஓட்டுக்கெல்லாம் மாற்றினார். அது ஒரு திறமை தான். இன்றைக்கு வந்து தமிழக முதல்வர் விஜயகாந்தின் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அரசுடைய இந்த முடிவு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வை? இன்றைய முதல்வர் வந்து மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்னா, ஜெயிச்சதுலேருந்து என்றைக்கு அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் சொன்னாரோ அன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லாரையும் மதிக்கிறார். பதவிக்கு வந்த பிறகு நல்ல கண்ணை தேடி பண்ணார். அதே ஆரம் இறப்பனை போய் தேடி பார்த்தாரு. இதே விஜயகாந்தை போய் பார்க்குறதுக்கு ஆரம்பித்தார். இவரே போய் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறாரு. ஸோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதனால் அவருக்கு ராஜாஜி காலில் இடம் கொடுத்து அரசு மரியாதையோட பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாருன்னா அது வந்து அவர் எல்லாருக்கூடையும் ஈடுபாட்டோடு இருக்கிறார், எல்லாருக்கும் பெருந்தன்மையாக இருக்கிறாரு. அரசியலில் காழ்ப்புணர்ச்சி பார்க்காம செய்கிறாருன்னா இந்த முதல்வர் நம்ம பாராட்ட தான் வேணும். விஜயகாந்துடைய இறுதி காலகட்டம் அப்படிங்கிறது அவரை யாரும் ரீச் பண்ண முடியல, அவர் வீட்டில் யாரும் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததா பலர் குறிப்பிட்றாங்க. அவருடைய நண்பர் தியாகு ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தார். பலர் வந்து அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் என்ன நடந்துச்சு? அவருடைய உடல்நிலை காரணமாக தான் அவரை சந்திக்கிறதுக்கு முடியலையா? என்ன நடந்துச்சு? அது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நிறைய பேர் இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியிலே போகிறீங்கன்னு வச்சுங்க, டாக்டர் அலோவ் பண்ணுறாங்களா? பண்ணதில்லை, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றுவாங்க. ஸோ அது மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தரை போய் அடிக்கடி போய் பார்த்து தொந்தரவு பண்ணால் அது வந்து இவங்க போய் பார்க்குறவங்களுக்கும் தொந்தரவு, அவங்களுக்கும் தொந்தரவு இல்லையா? அதெல்லாம் நம்ம பெருசாக குற்றச்சாட்டாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் கேர் எடுத்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.